வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசியில் சுக்கிரன் பயணமாகிறார். இதில் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம் ஆகிய இந்த 6 ராசி மக்களின் காதல் வாழ்க்கை நல்ல விதமாக அனுபவிப்பார்கள் மற்றும் அவர்களின் காதல் வாழ்க்கை புதிதாக மலரும் இருக்கிறது. இந்த ஜூன் மாதம் மிதுன ராசிக்கு பயிற்சியான சுக்கிரன் ஜூலை 7ஆம் தேதி வரை இந்த மிதுன ராசியில் அவர் இருக்கிறார். ஆக இந்த 18 நாட்களுக்கு இந்த காதலில் அவருடைய செயல்பாடுகள் மேற்கூறிய ராசி மக்களுக்கு நல்லவிதமாக இருக்கும். பெரும்பாலும் இவர்கள் காதலுடன் தொடர்புடைய கிரகமாக இருக்கிறார் சுக்கிரன். மிதுனத்தில் சஞ்சாரம் செய்யும் இந்த நேரத்தில் மேற்கூறிய ராசிகளின் காதல் முயற்சியில் அதிக மகிழ்ச்சியை அனுபவிக்க சூழல் உருவாகிறது. அதனால் மிதுனத்தில் சுக்கிரன் பயணத்தில் ரிஷபம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், கும்பம் ஆகிய இந்த 6 ராசி மக்களின் காதல் வாழ்க்கையை நல்லவிதமாக அனுபவிக்கும் சூழலை அவர் தருகிறார். ரிஷபராசிக்கு சுக்கிரன் முதல் மற்றும் 6வது வீடுகளை ஆட்சி செய்கிறார் மற்றும் ரிஷபராசி மக்களுக்கு 2வது வீட்டிற்கு தற்சமயம் மாற உள்ளார். அது தன குடும்பஸ்தானமாக இருக்கிறது. மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல நடத்தையையும் அன்புடனும் பரஸ்பர பாசத்துடன் வெளிப்படுத்துவர். உங்களுக்கு உங்கள் துணைக்கும் இடையே அன்பும் பாசமும் இதனால் வளர்ந்து உங்கள் உறவை மேலும் பலப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். அடுத்து மிதுனம். சுக்கிரன் தனது மிதுனத்தில் 5 மற்றும் 12ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். இப்போது உங்கள் முதல் வீட்டிற்கு அவர் பயணத்தில் செயல்படுகிறார். மிதுனத்தில் இந்த சுக்கிரன் பயிற்சி என்பது மிதுன ராசி மக்கள் தங்கள் துணையுடன் சிறந்த ஒரு இணக்கத்தை பராமரித்து அனுபவிப்பார்கள். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் உணர்ச்சிகளை ஆழமாக பகிர்ந்து கொண்டு அது சார்ந்த புரிதலை வளர்த்து மகிழ்ச்சியுடன் வாழ்வதற்குண்டான சூழல் இருக்கிறது. அடுத்து சிம்மம். சிம்ம ராசிக்கு 3வது மற்றும் 10ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கிர பகவான் இப்போது அவர் உங்கள் 11வது வீட்டிற்கு சென்று அங்கே பயணத்தை ஆரம்பிக்கிறார். இதனால் உங்கள் துணையுடன் நீங்கள் வலுவான தொடர்பை கொண்டிருப்பீர்கள். இதனால் நேர்மறையான செல்வாக்கு உங்கள் உறவை பலப்படுத்தும். உங்கள் துணையின் கூட்டாண்மையில் நீங்கள் மகிழ்ச்சியையும் திருப்தியும் உணர்வீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியாக உங்களது செயல்பாடுகளை மேற்கொண்டு கவனிப்பீர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி மக்களுக்கு சுக்கிரன் 2 மற்றும் 9ஆம் வீடுகளுக்கு அதிபதியாக இருக்கிறார். இப்போது அவர் கன்னிராசி மக்களுடைய 10ஆம் வீட்டில் பயணத்தை தொடர்கிறார். இதனால் கன்னிராசி மக்கள் தங்கள் விதியின் முழுமையான ஆதரவை பெறுவார்கள். காதலின் அன்பு என்ன என்று இப்பொழுது இவர்களுக்கு புரிய வரும். உங்கள் வாழ்க்கை துணையுடன் வலுவான தொடர்பை உணரக்கூடிய தன்மையும் காதலியாலும் துணையாலும் நல்ல ஒரு பலனையும் ஆதாயத்தையும் பெற்று நலமாக வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து துலாம். துலாம் ராசிக்கு முதல் மற்றும் 8வது வீடுகளை சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். அவர் இப்போது உங்களது 9ஆம் வீட்டிற்குள் பயணத்தை தொடர்கிறார். மிதுன ராசியில் இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது உங்கள் இல்லாளுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலருக்கு இது ஒரு சுகமான நேரமாக இருக்கும். இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தந்து ஆரோக்கியத்தில் நடைபெற வைக்கும். அடுத்து கும்பம். கும்பராசி மக்களுக்கு சுக்கிரன் கும்பத்தில் 4வது மற்றும் 9ஆம் வீடுகளை ஆட்சி செய்கிறார். அவர் இப்போது உங்கள் 5வது வீட்டுக்கு செல்கிறார். அது பூர்வ புண்ணியஸ்தானம் மற்றும் காதலுக்கு உரிய ஸ்தானமாக வழங்குகிறது. மிதுன ராசியில் இந்த சுக்கிரன் சஞ்சாரத்தின் போது உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் மிகுந்த உற்சாகத்தை வெளிப்படுத்தி
அருமையாக உங்கள் காதலியுடன் வாழ்வீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் தங்கள் துணையின் அன்பில் ஆழ்ந்த ஈடுபாட்டை காண்பீர்கள். இது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உருவாக்கி தரும். குடும்பத்தில் எல்லாம் நல்ல விதமாக மாறக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே மேற்கூறிய ராசி மக்கள் நல்ல விதமாக இந்த காதல் வாழ்க்கையில் வாழ்ந்து சுகம் பல பெற்று நீண்டு வாழ வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நல விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகல விதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.